ஹாய் RJ Sha Family செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த டோரா இந்த கொலம்பஸ் இந்த ராட்டினம்லாம் சின்ன வயசுல நம்ம சுற்றிருப்போம். இந்த ரேஞ்சர்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ராட்டினத்துலலாம் ஏறி இறங்கும் போது என்ன ஃபீல் ஆகும்? கத்துவோம், கூச்சலிடுவோம், ஃப்ரெண்ட்ஸோடு போவோம். இறங்கினதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு ஃபன் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி லியோ படத்தில் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து இது 100% லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய படம் அப்படின்னு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாலும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு 60% தளபதி அவருடைய படமாகவும் 40% லோகேஷ் கனகராஜ் அவருடைய படமாகவும் தான் தோணுச்சு. ஏன் தோணுச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட லைஃப்பும் வந்து டோரா ராட்டினத்தில் சுற்றுற மாதிரி தான் இருக்குது. ஏதாவது ஒரு கோர்ஸ் படித்து லைஃப்பில் வந்து செட்டில் ஆகணும், ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி, ராஜலட்சுமி எட்வர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பைத்தான், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஜாவா இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் படித்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம். தமிழ்லையும் சொல்லி தராங்க, இங்கிலீஷ்லையும் சொல்லி தராங்க, லைவ் கிளாஸஸும் இருக்குது, ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னா இஎம்ஐ வசதிகளும், அதாவது முழுசாக ஃபீஸ் கட்ட முடியலன்னா இஎம்ஐ வசதிகளும் அவங்க பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் 400க்கும் மேற்பட்ட கம்பெனியோட டைப் வச்சிருக்கிறதுனால நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஜாப் சப்போர்ட்டும் தர்றாங்க. சரிங்களா? நீங்கள் யார்கிட்ட படிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 20 வருஷத்துக்கு மேலாக இந்த எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எட்வர்ஸ். அவங்களுடைய லிங்க், கான்டாக்ட் டீடைல்ஸ் பின் டாப்ல வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். உடனடியாக வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன் வந்து எனக்கு வந்து இது 60% தளபதியுடைய படம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இப்போ நம்ம ஒரு சில படங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய கேரக்டர்ஸ் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே வந்து பயங்கரமாக வந்து ஞாபகம் இருக்கும். லியோ படம் பார்த்துட்டு வரும்போது எனக்கு 2 கேரக்டர் தான் மண்டைக்குள்ள வந்து பயங்கரமாக வந்து ஞாபகம் இருந்தது. என்ன அப்படின்னா, பார்த்திபன் அப்படின்ற கேரக்டர், அப்புறம் லியோன்ற கதாபாத்திரம். அது நீங்கள் படம் பாருங்கள். இன்னொரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாண்டி மாஸ்டரோட கேரக்டர் தான் பயங்கரமாக மண்டைக்குள்ளே நின்றுச்சு. இதில் தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஆங்கிளில் ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், நார்மலாக அவருக்குன்னு ஒரு நக்கல் தன்மை இருக்கும். நக்கலாக, கிண்டலாக ஒரு ரியாக்ஷன்ஸ், ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாரு. நீங்கள் வாரிசு படத்துலலாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாரு. அந்த ரியாக்ஷனை அந்த கிளைமேக்ஸில் ஒரு 2 இடத்துல பண்ணியிருப்பாரு. அதை தாண்டி எந்த இடத்துலையுமே அந்த ரெகுலர் விஜய்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது வரவே இல்லை. அப்படியே ஒரு பார்த்திபன் கேரக்டருக்குன்னு ஒரு ஸ்கெட்சு, அந்த இமோஷன், அந்த அழுகை, ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய பயத்தில் அந்த குழந்தையோட காலை பிடிச்சிட்டு தூங்குற ஒரு ஷாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து லோகேஷ் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. அதை தாண்டி அதாவது தளபதியை இப்படி ஒரு சக்கையாக புழிஞ்சு ஒரு நடிக்க வைக்கிறது அப்படின்ற ஒரு வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை பண்ணியிருக்காருன்னு தோணுச்சு. நீங்கள் வந்து இந்த அன்னியனில் வந்து பார்த்துருப்பீங்க, விக்ரம் பண்ணியிருப்பாரு, இந்த அம்பி அன்னியன் பண்ணியிருப்பார்ல, அதே மாதிரி ஒரு 2 இடத்துல ஒரு இமோஷனலான இடத்துல டக்குன்னு அப்படியே ஒரு ஒரு சில் அவுட் ஆகி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். த்ரிஷாவும் அவங்களும் பேசுகிற ஒரு சீக்வன்ஸில் இமோஷனலாக பேசிட்டு அடுத்து ஒன்று பண்ணியிருப்பார். அதே மாதிரி 2 இடத்துல பண்ணியிருக்காரு. அந்த சேஞ்ச் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஃபென்டாஸ்டிக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து தோணுச்சு. அதே மாதிரி நீங்கள் தெரியலலாம் பார்க்கும்போது ஒரு ஸ்டைல் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த சுவிங்கம் ஸ்டைல் பண்ணுவார்ல, அதே மாதிரி இந்த படத்தில் துப்பாக்கியை வச்சு ஒரு 2-3 இடத்துல ஸ்டைல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கியை ஷூட் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாலிவுட்லலாம் பார்த்துருந்தாலுமே கூட அதை விஜய் அவர்கள் பண்ணும்போது அவரோட ஸ்டைலில் அவருடைய பர்ஃபார்மன்ஸாக அது ஒன்று பண்ணும்போது செம்மையாக இருந்தது. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அவர் என்னென்ன ஸ்பேஸ் கொடுக்கணுமோ எல்லா ஸ்பேஸுமே கொடுத்துருக்காரு. ஸ்பேஸ் கொடுத்துருந்தாலும் அப்படி மொத்தமாக அதை எடுத்துக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த ஃப்ரேமில் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் மூலிமா, அர்ஜுன் அவர்களும் இருக்கார், இவரும் இருக்கார், இந்த பர்ஃபார்மன்ஸ் மூலிமா இவர் எடுத்துக்கிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைய இடங்களில், அது சஞ்சய் தத் இருக்கும்போதும் சரி, த்ரிஷா அவர்கள் இருக்கும்போதும் சரி, நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த பர்ஃபார்மன்ஸை 100% இவர் வேற மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா புது விஜய் அவர்களை வந்து பார்த்தோம். பிரபுதேவா, ரோஜா அவங்களோட பாட்டு ஒன்று வரும், அதுக்கு வந்து பிரபுதேவா ஸ்டைலில் ஒன்று போட்டிருக்கிறாரு. அது தியேட்டரே வந்து பயங்கரமாக இருந்தது. ஒரு கைதட்டு வந்து ஒரு 4-5 இடத்துல வந்து நிற்கவே இல்லை. அது மாதிரி இந்த இடத்துலையும் தியேட்டரில் வந்து ஒரு கிளாப் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எல்லா படங்களையும் வந்து ஒரு ஓப்பனிங் சீன் ஹீரோ ஃபைட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கும். இதுலேயும் அந்த ஃபைட் பண்ணுறது இருக்குது, ஆனால் அதில் ஒரு மேஜிக் வந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஹீரோ வந்து ஓப்பனிங்கில் தம் அடிக்கிற சீன் வந்து வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க, இதில் நெசசரிக்காக ஒன்று வந்து எழுதியிருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்தது அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ இதில் ஒரு கார் ரேஸ் சீக்வன்ஸ் வந்து வரும் லியோவில். இந்த கார் ரேஸ் சீக்வன்ஸ்க்காக வந்து தலை ஸ்டைலில் வந்து தலை தான் நிறைய படங்களை வந்து இந்த பைக் ரேஸ்லாம் வந்து பண்ணியிருக்கிறாரு. இவரும் வந்து பண்ணியிருந்தார், தளபதி இந்த படத்தில் பண்ணியிருந்தார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரில, ஏன்னா விஜய் அவர்கள் அடுத்து பாலிடிக்ஸ் போகிறாருன்னு சொல்லும்போது ஒரு தலையும் தளபதியும் சேர்ந்து இந்த பைக்கில் போயிருந்தாலோ, இல்லை பக்கத்தில் அப்படி 2 பேரும் பைக்கில் போய் இப்படி ஒரு படம் ஃபியூச்சரில் நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தது.
அது ஒரு வேளை என்னைக்காவது ஒரு நாள் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இன்னும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்லேருந்து இந்த பிளட்டி ஸ்வீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு பில்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த பிளட்டி ஸ்வீட்டுன்றது எங்கே வைக்க போகிறாரு, இல்லை அது வந்து வெறும் ப்ரொமோஷனுக்காக மட்டுமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த பிளட்டி ஸ்வீட்டை 2 இடத்துல வச்சுருந்தாருங்க. சூப்பருங்க. லோகேஷ் வந்து விஜயை வந்து செதுக்குன்னு செதுக்கியிருக்காரு. அவருடைய என்ன சொல்ல ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஓப்பனிங்லேயே சொல்லியிருந்தாலுமே கூட இவரோட கேரக்டர் ஸ்டைலு அந்த டிசைனிங் வந்து சூப்பர்னு தோணுச்சு. 2வது நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டியது வந்து லோகேஷ் அவர்களுக்கு ஈக்குவலாக அனிருத் அவர்களையும் பாராட்டி ஆகணும். ஏன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் வந்து ரீரெக்கார்டிங்கை விட மாஸ் மூமெண்ட்டை விட இதில் மாஸாக செம்மையாக பற்றிக்கிற மாதிரி தீயறிகிற மாதிரி இருக்கிற காரணம் வந்து பார்த்திங்கன்னா அனிருத்துடைய மியூசிக் மட்டும்தான். ஏன்னா நிறைய ஒயிடில் ஷாட் எடுத்து வச்சுருக்காரு லோகேஷ் அவர்கள். அதை வந்து மியூசிக் ரொம்ப நேரம் போடணும். அதை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து என்கேஜ் பண்ணியிருக்காங்க. எல்லா படத்துலையும் இந்த அனிருத் அவருக்கு எங்கேருந்து தான் மியூசிக் வருதுன்னு தெரிலங்க. சூப்பருங்க. அதுக்கப்புறம் லோகேஷ் அவர்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தளபதியுடைய ஸ்கெட்சை வேறு லெவலில் வந்து போட்டிருக்கிறாரு. அதே மாதிரி ரெகுலராக இல்லாமல் நிறைய இடங்களில் புதுமைகளை அங்கங்கே அவருடைய ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பண்ணியிருக்கிறாரு. சாண்டி ரோலு உண்மையாகவே ஒரு பயமுறுத்துகிற ஒரு ரோலாக இருக்குங்க. கொஞ்ச நேரம் தான் வந்திருந்தாலும் ஒரு பயமுறுத்துகிற ரோலாக இருந்தது. மிஸ்கின் அவர்களையும் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு மாவீரனில் மிஸ்கின் அவர்களை பார்த்து பயம் வந்ததை விட இந்த படத்தில் மிஸ்கின் அவர்களை பார்த்து ஒரு பயம் வந்து கிரியேட் ஆச்சு. ரொம்ப நல்லாவே மிஸ்கின் அவர்களை பயன்படுத்தியிருக்காங்க. மிஸ்கின் அவர்களோட ஒய்ஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டி ஒலியில் அவங்க ஒரு சீன் தான் வர்றாங்க. பட் ஆனால் ஒரு சீனுக்கு வர்ற கேரக்டர் கூட மெட்டி ஒலியில் டான்ஸ் ஆடிருப்பாங்க, ஒரு டான்ஸர். அவங்கள தான் வச்சுருக்காங்க. அவங்க அப்படியே ஆப்டாக இருந்தாங்க. அதேமாதிரி ஒரே ஒரு ஷாட்டு தான் வந்து நாசருடைய பிரதர் வர்றாரு. அவர் வந்து ஒரு வெட்டினரி டாக்டராக வர்றாரு. ஒரே ஒரு ஷாட்டில் தான் வருவார். ஆனால் அவரை வச்சுருந்தார். நிறைய கேரக்டர்ஸை அந்த கையாண்ட விதம். மன்சூர் அலிகானுடைய ஓப்பனிங் வந்து நீங்கள் நிறைய இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க, இலையை எடுத்து சாப்பிடுவார். இதில் ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த இன்ட்ரோவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவாக எல்லா கேரக்டருக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எழுதிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. இந்த கழுகுக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காருங்க. யாருக்குமே தெரியாது, ஆனால் கழுகுக்கு மட்டும் ஒரு உண்மை தெரியும். ஏன்னா ஏற்கனவே கழுகை வந்து இவர் வந்து ஒரு அனிமல் ரெஸ்கியூவர் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க படத்தில் விஜய் அவர்களை. ஸோ அதனால் ஏற்கனவே கழுகோட ரெஃபரன்ஸ் படத்தில் முன்னாடி இருக்கும். அதுக்கப்புறம் கழுகுக்கு மட்டும் இது தெரியும். ஸோ நீங்கள் கழுகு அப்படின்றவர் விக்ரம் கமல் அவர்கள். கழுகுக்கு மட்டும் தெரியும் அப்படின்றத இன்னொன்று குறியீடாக வச்சுருக்காரா அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா நீங்கள் படம் பார்த்து முடியும் போது தெரியும். ஸோ கழுகுக்கு மட்டும் பார்த்திபனுடைய உண்மை முகம் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. இந்த ரைட்டிங் அப்படின்னு சொன்னது எல்லா கேரக்டருக்கும் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னதில் எனக்கு வந்து இந்த LCU வந்து அவர் லோகேஷ் அவர்களுக்கு ஒரு பிளான் இருந்தது. உண்மையாகவே LCUவை இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கான ஒரு பிளான் இருந்தது. நிறையா மன அளவிலான சட்ட சிக்கல்கள் நிறையா இருந்ததுனால அவரால் பண்ண முடியல. இதுதான் ரியாலிட்டி. அதுக்குள்ளே நம்ம டீட்டெயில்டாக போக வேணாம். ஆனால் LCUவை ஒரே ஒரு கேரக்டரை வச்சும், ஏன்னா தேட்டரில் சஞ்சய் தத்துக்கு அர்ஜுன் அவர்களுக்கு என்ன கிளாப் இருந்ததோ அவங்கள காட்டும் போது அதே அளவுக்கு கிளாப்பு LCUன்னு ஒரு இடத்துல ரிவீல் ஆகும் ஒரு கேரக்டரை வச்சு அவருக்கும் இருந்தது. அந்த பில்டப்பு, அந்த மாசு, LCUக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபயரு இதுலேயும் இருந்ததுன்னு தோணுச்சு. ஒருவேளை அவருக்கு இன்னும் ஒரு சில பஞ்சாயத்துக்கள்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் லோகேஷ் அவர் இன்டர்வியூலாம் சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு சில LCU பஞ்சாயத்துக்கள்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் சூப்பராகவே LCUவை மிரட்டியிருப்பாருன்னு தோணுச்சு. ஆனால் இது பண்ண அளவுக்குமே வந்து சூப்பர் அப்படின்னு தான் தோணுச்சு. த்ரிஷா விஜய் அவர்களை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நம்மளால் நம்ப ஆரம்பிச்சது. ஒய்ஃபுக்கு பயப்படுற ஒரு ஹஸ்பண்டாக நம்மளால் விஜய் அவர்களையும் நம்புற மாதிரி இருந்தது. இருந்தாலும் த்ரிஷா அவர்களுடைய ரோலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கலாமோ அப்படின்னு வந்து தோணுச்சு. ஆனால் அர்ஜுன் அவர்களுக்கு நம்ம வந்து ஒன்று பில்டப் ஆகி போயிருக்கோம்ல, தாஸ் அண்ட் கோன்னு ஒன்று பில்டப் ஆகி உள்ளே போயிருக்கோம். ஸோ அர்ஜுன் அவர்களுக்கும் இன்னும் பெட்டராக எழுதியிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நீங்கள் விக்ரமில் வந்து விஜய் சேதுபதி அப்படின்னா அவருடைய ஃபேமிலியிலேருந்து அவர் சாப்பிட்டா அவருக்கு பவர் வருன்ற அளவுக்கு அவ்வளோ ஸ்கெட்சிங் வந்து பண்ணியிருந்தாங்க. அது மேபி இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேயில் அதுக்கு மேலே எழுத முடியலையா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெட்டராக எழுதியிருக்கலாம். சஞ்சய் தத் அவர்களுக்கு இன்னும் ஒரு 20% எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கலாம். அர்ஜுன் அவர்களுக்கு இன்னும் ஒரு 50% எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா முழுக்க மறுபடியும் இந்த படத்தில் வந்து முதுகில் தூக்கி சுமந்துட்டு இருந்தது ஒரு 70%க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்த்திபன் அப்படின்ற கேரக்டரும் அந்த லியோ அப்படின்ற கேரக்டரும் தான். இதில் எனக்கு இன்னும் ரொம்ப க்ரியேட்டிவாக தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா படத்துலையும் வந்து லியோ பார்த்திபன் ஒன்றா ரெண்டா டபுள் ஆக்ஷனா சிங்கிளா அப்படின்ற ஒரு குழப்பத்தை உங்களுக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில் வந்து ரெட்டைப்பிறவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுவாங்க. எல்லா தமிழ் சினிமாலையும் ரெட்டைப்பிறவி காட்டுவாங்க. அந்த ரெட்டைப்பிறவியை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி, ரெட்டைப்பிறவியை வேறு மாதிரி இன்டெலிஜென்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதை இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருக்காருன்னு தோணுச்சு. அது கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. அது நான் என்னன்னு சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அந்த சஸ்பென்ஸ் உடைக்க வேணாம் அப்படின்றதுனால சொல்லலாம். ஆனால் அதை லோகேஷ் நல்லா எழுதியிருந்தாரு அப்படின்னு தோணுச்சு.
ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேத்யூ அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த பையன் கேரக்டருக்கும் விஜய் அவர்களுக்கும் இருந்த அந்த ஒரு கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அது வந்து எனக்கு த்ரிஷாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருந்த கெமிஸ்ட்ரி ரைட்டப்பை விட மேத்யூக்கும் இவங்களுக்கும் இருந்தது இன்னும் பெட்டராக இருந்தது அப்படின்னு வந்து தோணுச்சு. ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக உட்காந்து, நான் சொல்கிற மாதிரி தான், இந்த ராட்டினத்தில் ஏறி இறங்கினோடனே ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா, அந்த ஃபீல் வந்து இருந்தது. அதையும் தாண்டி மறுபடியும் தளபதி விஜய் அவர்கள் வந்து அந்த ஃப்ரேமில் ஒரு மேஜிக் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதை இந்த படத்துலையும் வந்து மிரட்டிட்டாப்பில். லோகேஷ் வந்து உண்மையாகவே தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு தமிழ் சினிமாவுடைய ஃபேனாக ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மூவியாக இதை பார்க்குறேன். நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்கள் வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ மார்க் போடணும்னு நினைக்கிறீங்க, 100க்கு என்ன மார்க் போடணும்னு நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னதில் உங்களுக்கு எது கனெக்ட் ஆச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அட்லாஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இதுதான். ஏன்னா அந்த ஹைனா போர்ஷன் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஹைனாவை. அது ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. கிராஃபிக்ஸ் வந்து நான் போன படத்தில் விக்ரமில் வந்து கிராஃபிக்ஸில் வந்து நான் அவ்வளோ கரெக்டாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃபர்ட்டை எடுத்து பண்ண விதம் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லணும். ஓவராலாக என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, லோகேஷ் அவர்களை ஒரு தமிழ் சினிமாவின் பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நான் சொன்னதில் எந்த விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. நீங்கள் இந்த படத்துக்கு என்ன மார்க் போடுவீங்கன்றதையும் கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. Thanks so much. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போலையாகும் போக்கில் தேகம் உன் துணையே. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை